ஸோ ஹாய் guys, வெல்கம் பேக் டு ஸ்ரீஜே சிவா. நான் உங்கள் சிவா பேசுகிறேன் கைஸ். ஸோ இன்னைக்கு இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சிஎஸ்கே என்னதாங்க நடக்குதுன்னு தெரிலங்க. ரொம்ப நாள் ஆச்சு வாய்ஸ் ஓவர் கண்டென்ட் போட்டு. ஸோ சிஎஸ்கே பற்றி ஒரே புகழ்ந்து போட்டுருந்துருப்பேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் நிலவரம் ஒரு கலவரமாக தாங்க இருக்குது. ஏன் நீங்கள் கேட்டிங்கன்னா, சிஎஸ்கே 10th பிளேஸ் 4 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஆர்சிபி அப்படியே ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ இது அவங்க தானாங்கிறதே நம்ப முடியல. ஸோ இங்கேருந்து சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிறதுங்கிறது ஒரு இம்பாசிபிள் திங் கைஸ். என்னதான் வந்து அஃபிஷியலாக சிஎஸ்கே ரூல் அவுட் ஆகலைனாலும் அவ்வளோதாங்க, இந்த சீசன் முடிஞ்சு. இந்த சீசன் விட்டுட்டு அடுத்த சீசன் வந்து பார்த்துக்கலாம். ஸோ சிஎஸ்கேக்கு இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸுக்கு முன்னாடி நம்ம ஆர்சிபி எம்ஐ என்ன கம்பேருங்க, நம்ம கூட இருந்தவங்க இப்போ பார்த்தா திடீர்னு மேலே இருக்காங்க. ஸோ வாங்க இப்போ சிஎஸ்கே பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்றைக்குமே நெகட்டிவ்லேருந்து ஆரம்பிப்போம். நெகட்டிவ் அப்படிங்கும்போது இந்த மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, நூர் அகமது ரொம்ப நோ பால் போட்டார். நம்ம மத்தீஷா பார்த்தீங்கன்னா நல்ல ஒயிட்ஸ் போட்டார். ஸோ இது எதனால எனக்கு தெரியல. பிகாஸ் இவங்க 2 பேர் தான் நமக்கு 2 நல்ல பவுலர்ஸ் நம்ம டீம். ஸோ பேட்டிங்கில் தூபே தாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2023க்கு அப்புறமே வந்து ஒரு நல்ல சீசன் அமையல, அதாவது ஐபிஎல் சொல்கிறேன். ஸோ அடுத்து ஒரு ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸில் ஜடேஜா ரொம்ப ரொம்ப திணறாருங்க. ஓகே, எஸ்ஆர்ஹெச் மேட்ச்லேயும் சரி மற்ற எல்லா மேட்ச்லையும் பவுலிங் நல்லா போடுறாரு, ஃபீல்டிங் சொல்லவே தேவையில்லை. பட் பேட்டிங் அந்த அளவுக்கு பண்ணணும். பட் அவர் பேட்டிங் சுத்தமாக டச் இல்லை. இப்போ வேற ஒரு பக்கத்துலேருந்து சிஎஸ்கே வந்து ஜடேஜா ரிலீஸ் பண்ணணும்னு வேறு பேசுகிறாங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இவ்வளோ நாளாக சிஎஸ்கே ஆடினாரு, இனிமேலாம் அங்கே தாங்க ஆட போகிறாரு. ஜஸ்ட் 3 இயர்ஸ் 36 ஏஜ் ஆச்சு. ஸோ சிஎஸ்கே கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. மேபி கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக கொடுக்கறத பற்றி பேசலாம். ஏன்னா 80 crores போது அதுலேயே 10% அமௌண்ட் முடிஞ்சிருது. ஸோ ஸோ பாசிட்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆயுஷ் மாத்ரே மறுபடியும் ஒரு நல்ல இன்னிங்ஸ். பட் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேக் ரஷீத் ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆனார். ஸோ அவர் யங்ஸ்டர், ஸோ அதனால் அவர் மேலே வழிபட முடியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரவிஸ் என்ன மாட்டாங்க, அந்த கேட்சை மட்டும் மெயின்டிஸ் பிடிக்கலன்னா நான் கேமே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பவுலிங்கில் பாசிட்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒருத்தர் தான், அதுதான் கம்போஜுங்க. என்ன பர்ஃபார்மன்ஸ், சூப்பராக போடுறாரு பவுலிங். ஸோ ஆனால் நீங்கள் வந்து இன்னொரு நெகட்டிவ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சாம் கரன் ரொம்ப ரொம்ப மட்டமான பர்ஃபார்மன்ஸுங்க. அவர் ஆக்சுவலாக ஒன்றா பேட்டிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணணும், இல்லை பவுலிங்கை பெர்ஃபார்ம் பண்ணணும். ரன்லேயுமே பெர்ஃபார்ம் பண்ணல. அவருக்கு பதிலாக ஒரு வென்ச் பேடி அவர் எடுத்தா சரி ப்ரோ. இதுக்கப்புறம் மிச்சம் இருக்க சீசனில் சிஎஸ்கே என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக இந்த டீமை ஃபஸ்ட்டு குவாலிஃபை பண்ண முடியாது. யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் கொடுத்து நியூ பிளேயர்ஸ் ஃபோன் பண்ணி 2020 கப் அடிக்கணும் கைஸ். ஸோ அதுதான் நம்ம ஆசை, என்னோட ஆசை, எல்லாரோட ஆசையும். ஸோ கண்டிப்பாக அது நடக்கும் கைஸ். 2024 கப்பு நமக்கு தான். ஸோ கவலைப்படாமல் இருங்க, எல்லாம் ஹாப்பியாக இருங்க, ஃபீல் பண்ணாதீங்க. பாய். ஸோ ஒன்ஸ் அகைன் see you.